அந்த மாதிரி விஷயங்கள இன்னைக்கு நீங்க உங்க காதலர்ட்ட தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, மிக மிக சிறப்பான காதலை இன்றைய தினம் புதிதாக நீங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு பொதுவான ராசி பலன்கள் என்னென்ன காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கும் நோட்டிபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே. உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள். இந்த தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் கிருத்திகை நாள், சங்கடகர சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு உகந்த வழிபாடுங்க. ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடும் பழம்பெரும் வழக்கமுடையவர்கள் தாராளமாக இன்றைய தினமும் கிருத்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்க. முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு சேர்த்து வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 9ஆம் இடத்துல 11 கூடிய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உற்சவம் பெற்று குரு பார்வையையும் பெறுகிறாருங்க. 7ஆம் இடத்துல உள்ள குரு ராசியையும் பார்க்குதுங்க. 2-9 கூடிய தன பாக்கியாதிபதி சுக்கிரன் ராசியிலேயே நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. ஸோ பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி வெற்றிகரமா செய்ய முடியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணங்கள் கண்டிப்பாக உறுதி பெறும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைதுங்க. அது குறித்த நல்ல தகவல், குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் இன்றைய தினம் சேரும். இன்றைய தினம் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளதால் இத்தகைய சிறந்த அமைப்பு உங்களுக்கு காணப்படுதுங்க. புத்திர பாக்கியம் உண்டாகுதுங்க. மேலும் இன்றைய தினம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட நிலம், வீடு, மனை, தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களையும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் நீங்க அமைதியா டென்ஷன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளா அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்ட்டு நீங்க பாட்டு பாடுற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக நிறைய பணம் வரவுகள் இன்றைய தினம் வருங்க. ஆனா ஊதாரித்தனமா செலவு செய்திடாதீங்க. கண்டிப்பாக சேமிப்பில் இன்றைய தினம் கவனம் செலுத்துவது அவசியங்க. இதன் மூலமாக உங்களது வருங்காலத்துல மிக மிக ஈஸியாக உங்களோட செலவுகளை சமாளிக்க அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க. என்னைக்குமே சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை புரிஞ்சு செயல்படுங்கன்றதுனா இன்றைய தினம் தினசரி வேலை அட்டவணை டைம் டேபிளை போட்டு நீங்க செயல்படுறதை விட்டுட்டு நண்பர்களோட வெளியில் செல்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா, உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரிய காதலருடன் எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் தேர்வு செய்து அணிவது அவசியம். அவருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் உங்ககிட்ட கோபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அதை மட்டும் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிங்க நண்பர்களே. நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும். பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் கடல் கடந்த வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏதாவது விண்ணப்பம் செய்யறதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தினங்க. நீங்க தாராளமாக வெளிநாடு சம்பந்தமான விண்ணப்பங்களை வேலை வாய்ப்புக்காக நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்களது அதிகமான நேரத்தை ஓய்வு நேரத்தை நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேர மேலாண்மையுடன் செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினத்தான கிரக அமைப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செய்யாம போறதுனால ஆகலாம்.
அது அவருக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி கொடுக்காதது அல்லது அன்பான அரவணைப்பா பேசாம இருக்கிறது போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யாம இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரு உங்களது வாழ்க்கை துணையை கொஞ்சம் காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களது வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவைங்கிறத சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நிறைவேற்றி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துங்க. இல்வாழ்க்கை மிக மிக சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருப்பீங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதை நீங்க சிறப்பாக செய்யலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறமடையும். அலுவலக பணிகளில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ், உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க. பெரிய பெரிய பதவிகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்க, இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று, தினசரி ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். இதன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா அது இருக்குங்க. அது 2வது விஷயம். ஸோ மறக்காம நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லக்கி நம்பர் 9 வந்து யூஸ் பண்ணலாங்க. 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வயலட் கலரை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஊதா நிறம் வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைக்கி உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாங்க. உங்களுடைய பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதிகமான பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமையுங்க. இந்த தினம் பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்து ஒரு விதமான சலிப்பும் சோர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படுங்க. இன்றைய தினம் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அது நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். உங்களுக்கும் ஒரு விதமான சோர்வுகள் பழைய ஞாபகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயண வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தென்படுது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிந்தனைகளில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்வில் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விவேகமாக செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. சில பயணங்கள் எதிர்பாராத வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிட்டுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவிடுங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். அப்போதுதான் நாளை வெள்ளிக்கிழமை ராசிபலன்கள் முதல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசிக்கான பிரத்யேகமான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போவே நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. எப்போதும் இணைந்திருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை வீடியோவில் ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.